அண்மை செய்தி. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் எம்ஜிஆர் சிலை சிறப்பு நிகழ்ச்சியில் ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவாளர்களிடையே மோதல் நடந்திருக்கிறது. எம்ஜிஆர் சிலைக்கு யார் முதலில் மாலை அணிவிப்பது என ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். புதுச்சேரி காவல்துறையினரின் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்வு கிடைக்கவில்லை. இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அணியினர் வாக்குவாதம் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரத்குமார் இணைகிறார். சரத், விவரங்களை வழங்கலாம். விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வில்லியனூர் பகுதியில் எம்ஜிஆர் சிலையை கடந்த 1906ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்த நிலையில் சாலை விரிவாக்கத்திற்காக அந்த சிலையை கடந்த ஆண்டு அகற்றப்பட்ட நிலையில் அதிமுகவினர் மாநில செயலர் அன்பழகன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டால் சிலை சாலை ஓரம் மீண்டும் நிறுவப்பட்டது என புதுச்சேரி அரசு தெரிவித்தது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அதே பகுதியில் சாலை ஓரம் நிறுவப்பட்ட எம்ஜிஆர் சிலையை புதுச்சேரி அதிமுக மாநில செயலர் அன்பழகன் திறந்து வைத்தார். இதனிடையே திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலைக்கு மீண்டும் திறப்பு விழா இன்று நடைபெறுவதாக ஓபிஎஸ் அணியினர் அழைப்பு விடுத்தனர். பத்திரிகைகளிலும் இதற்கான அழைப்பு வெளியிடப்பட்டதை இந்த விவகாரத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டியது காவல்துறையின் கடமை என அதிமுக மாநில செயலர் அன்பழகன் நேற்று தெரிவித்தார். இந்த நிலையில் சிலை அமைந்துள்ள பகுதியில் ஓபிஎஸ் அணியினர் சிலை அருகே வந்து மாலை அணிவிக்க வேண்டும் எனவும் சாலையிலிருந்து தங்கள் கல்வெட்டும் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனால் அப்பகுதியில் பதக்கம் ஏற்பட்டதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிமுக மாநில செயலர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினரும் அங்கே குவிந்ததால் இரு தரப்பினர் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் போலீசார் அங்கு தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் காவல்துறையினர் ஓபிஎஸ் அணியினர் மாலை அணிவிக்க கூடாது என்றும் மீறி சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் வகையில் நடந்து கொண்டால் கைது செய்யப்படாது என தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களை களைய செல்லாததால் அனைவரும் காவல்துறையை கைது செய்தனர். அதிமுகவினர் மற்றும் ஓபிஎஸ் அணியினர் இடையே மோதல் போக்கு காரணமாக வில்லியனூர் புறவழி சாலை பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரத்குமார். துரோகி கூட்டமே ஓடிவிடு, 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 ஓனாய் கூட்டமே ஓடிவிடு, ஓனாய் கூட்டமே ஓடிவிடு. வெக்கமில்லையா, வெக்கமில்லையா, யார் திறந்த சிலையா யார் திறப்பது? விடுவோமா, விடுவோமா, மோதிப்பார், மோதிப்பார். Please stop it because us starting the news police are controlling it. But he start here moving his step. We are not standing for past 1.5 very closely. Now only we started shouting. This fellow is not moving from the place. He is trying to do some illegal things.